பேரண்ட்ஸ் இல்லாம தமிழ்நாட்டுல மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. 2018-19 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தப்போ ஒரு ஜீவோ பாஸ் பண்றாரு. அதுல ஒரு மேரேஜை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பேரண்டோடைய கன்சென்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா பெண்ணினுடைய அப்பாவோ அம்மாவோ கண்டிப்பா கையெழுத்து போட்டாதான் பதிவு பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அப்ப பேரண்ட்ஸ் இல்லாம தமிழ்நாட்டுல மேரேஜை ரெஜிஸ்டரே பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா ஒரு வழி இருக்கு. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். நீங்க வெவ்வேறு ஜாதி வெவ்வேறு மதமா இருக்கிற பட்சத்துல ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் கீழே தான் வந்து நீங்க திருமணம் பதிவு செய்ய முடியும். இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்க அப்ளிகேஷன் கொடுத்ததுல இருந்து 30 நாளைக்கு உங்கள் திருமணம் பற்றிய தகவல் வந்து அங்க இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டுல இருக்கும். அதை பார்த்து யாருமே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலன்னா 30 நாளுக்கு அப்புறம் வந்து பதிவு பண்ணி கொடுப்பாங்க. அப்படி யாராவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற பட்சத்துல அப்ஜெக்ஷன் வேலிடா இருந்ததுன்னா உங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட் இந்த எல்லா மேரேஜ் ஆக்ட்லயுமே நீங்க காலையில் டோக்கன் போட்டீங்கன்னா மதியம் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆனா இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல மட்டும் நீங்க 30 டேஸ் வெயிட் பண்ணாதான் ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்கிறது மட்டும் தான் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க.